எழுந்துருங்க, வந்து மாவாட்டுங்க. எங்க முதலாளி சொல்லிட்டு போனாவல்ல. என்ன உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க. எனக்கு மாவாட்டலாம் தெரியாதே. அஞ்சலி, உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? மாவாட்ட தெரியாது, மாவு எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. டைம்க்கு தட்ல இட்லி தோசை எல்லாம் வராது, சாப்பிட மட்டும் தான் தெரியும். மாவாட்ட எனக்கும் தெரியாது. எனக்கும் தெரியாது. ஓஹோ, ரெண்டு பேருக்கும் தெரியாதோ? பரவாயில்ல, எங்க ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்க வந்து சொல்லி தருவாங்க. வாங்க. எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம். என்னையும் மாவாட்ட சொன்ன என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, நீங்க அதுக்கு காசு கொண்டு வந்திருக்கணும். எங்க முதலாளி சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்களை மாவாட்டுறதுக்கு விட சொல்லிட்டாங்க. எழுந்துருங்க, டைம் ஆகுது. எங்களுக்கு மாவாட்டவே தெரியாது. அப்ப சரி, சமைச்ச பாத்திரம் நிறைய இருக்கு, அதை வந்து கழுவி வைங்க. ஒருத்தருக்கு மட்டும் எப்படி மாவாட்டுறதுன்னு எங்க ஸ்டாஃப் சொல்லி தருவாங்க. எழுந்துருங்க சீக்கிரம். நீங்களா எழுந்துக்கிறீங்களா, இல்லைன்னா 4-5 பேர் கூட்டிட்டு வந்து உங்களை தூக்கிட்டு போட்டுமா? ஐயோ, வேண்டாம். மாவாட்டுறது பாத்திரம் விளக்குறதுல கஷ்டம். அப்போ இப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்களா? சரி. இது ரொம்ப நல்லா இருக்கே. சாப்பிட்டதுக்கே என்ன நீங்க பைசா தரல, அதுக்குதான் உங்களை மாவாட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா சாப்பாடு எடுத்துட்டு வரட்டான்னு கேட்டா எடுத்துட்டு வாங்குறீங்க. அதுக்கு காசு வச்சிருக்கீங்களா? இல்லையே, நான் தான் வீட்ல போய் எடுத்துட்டு வரேன் சொல்றேன்ல. உங்களை மாதிரி இந்த ஹோட்டல்ல எத்தனை பேரை நாங்க பாத்திருக்கோம். ஏமாத்திட்டு சாப்பிட்டுட்டு காசு தராம போயிருவீங்க. எங்க முதலாளி சொல்லிட்டாங்க உங்களை மாவாட்ட சொல்லி. வாங்க, ஒருத்தர் மாவாட்டுங்க, ஒருத்தர் வந்து பாத்திரத்தை தேய்ங்க. அப்பதான் இதுக்கு மேல எங்கேயும் போய் இப்படி எல்லாம் ஏமாத்த மாட்டீங்க. சீக்கிரம் எழுந்துருங்க, எழுந்துருங்க. மாவாட்டுறது பாத்திரம் விளக்குறதுல கஷ்டம். அப்ப சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணட்டுமா? ஐயோ, போலீஸா? ஆமா, இப்படி ஏமாத்தி சாப்பிட்டா போலீஸை தான் கூப்பிடுவோம். நாங்க ரூபாய் இருக்குன்னு நினைச்சிட்டு சாப்பிட்ட இல்லைங்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரியும். போலீஸ் எல்லாம் வேண்டாம். அப்போ மரியாதையா வந்து ஒருத்தர் மாவாட்டுங்க, ஒருத்தர் பாத்திரத்தை விளக்குங்க. டைம் ஆகுது, கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஷில்பாக்கா, அஞ்சலிக்கா, என்னாச்சுக்கா இங்க வந்திருக்கீங்க? அஞ்சலிக்கா, ஏன்க்கா அழுதுட்டு இருக்கீங்க? சுப்பிரமணி, நாங்க 2 பேரும் சாப்பிடுறதுக்கு வந்தோம். நான் காசு வச்சிருப்பேன்னு அவன் நினைச்சிட்டு வந்துட்டா. அவ காசு வச்சிருப்பான்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டேன். இப்போ பில் கேட்றதுக்கு கையில காசு இல்ல. வீட்ல போய் எடுத்துட்டு வர சொன்னா இவன் நம்ப மாட்டான். எங்களை வெளியவும் விட மாட்டான். சாப்பிட்டதுக்கு வேலை பாரு, மாவாட்டி பாத்திரம் தேய்ன்னு சொல்றா சுப்பிரமணி. ஆமா, மாவாட்ட சொல்லியா இவன் எங்களை. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் சுப்பிரமணி. நான் மாவாட்டினேன்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாவ? வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வர சொன்னா விட மாட்டேங்க. ஏப்பா தம்பி, என்னப்பா இதெல்லாம்? ஏதோ 2 பேரும் காசு மறந்துட்டு வந்துட்டாங்க, இது இயல்பு தானே. எடுத்துட்டு வரேன்னு சொன்னா ஒருத்தர் உட்கார வச்சுட்டு ஒருத்தர் அனுப்பி விட வேண்டியதானே. அதுக்காக ஹோட்டல்ல வேலை செய்ய சொல்லுவியா? சார், இந்த மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்துருக்கோம். காசு இல்லாம சாப்பிடுவாங்க, எடுத்துட்டு வரேன்னு போவாங்க, வரவே மாட்டாங்க. அப்புறம் இங்க இருக்கவங்களும் நான் போய் அவங்கள தேடி பார்த்துட்டு வரேன்னு போவாங்க, அதோட 2 பேருமே காணாம போயிருவாங்க. இது மாதிரிதான் சார் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சாப்பிட்டுட்டு ஏமாத்திட்டு போயிருக்காங்க. இவங்களும் அந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிருவாங்கன்னு தான் எங்க முதலாளி வேலை செஞ்சுட்டு போக சொல்லியிருக்காங்க. அஞ்சலிக்கா, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி யாரையாவது எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியதானே இருப்பா? எதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்கணும்? நாங்க போன் எடுத்துட்டு வரல. அந்த பையன்கிட்ட ஃபோன் இருக்கான்னு கேட்டு வாங்கி பண்ண வேண்டியதானே. வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கோம், தெரிஞ்சு அடி பிச்சு போடுவாங்க. இங்க பாருங்கக்கா, இந்த மாதிரி வீட்டுல சொல்லாம வெளியே வரதே தப்பு. உங்களை காணோன்னு அவங்களா தேடுவாங்கல்ல. இப்படி வீட்டுக்கு சொல்லாம எல்லாம் வெளியே வரக்கூடாதுக்கா. நான் என்ன பண்றது சுப்பிரமணி? எல்லாரும் காரணம் ஷில்பாதான். அவதான் என்னைய வா வான்னு கூப்பிட்டா. காசு வச்சிருப்பான்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டேன். அவன் என்னடா என்கிட்ட காசு தான்னு கேக்குறானே, என்ன செய்யறது? சரிக்கா, கவலைப்படாதீங்க, நான் காசு கொடுக்குறேன். ஏப்பா தம்பி, இவ 2 பேரும் சாப்பிட்டதுக்கு எவ்வளவு ரூபா ஆச்சு? 4210 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்காங்க சார். அவ்வளவா? ஆமா சார், ஃபுல்லா நான்வெஜ் ஐட்டம் நிறைய சாப்பிட்டுருக்காங்க. அவங்களே கேட்டு பாருங்க. 2 பேரும் எப்படிப்பா அவ்வளவுக்கு சாப்பிட்டுக்க முடியும்? பொய் சொல்றியா? சுப்பிரமணி, அந்த பையன் போய் சொல்லல. உண்மையாவே அவளை சாப்பிட்டுட்டோம். கையில 5 ரூபாய் கூட இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. சுப்பிரமணி, இந்த பிள்ளை மட்டும் கெட்டிரா. இல்லனா எங்களை மாவாட்ட விட்டுருவாவ. பிறவு எப்படியாவது இந்த கடனை நாங்க அடைச்சிரியோம். சரிக்கா, நீங்க கடன்லாம் அடைக்க வேண்டாம், நானே கட்டிடுறேன். அம்மா, பில் எங்க இருக்கு?
சார் பில்லு எங்க முதலாளிகிட்ட இருக்கு, போய் பில் கவுண்டர்ல பில் கட்டிருங்க சார். இங்க பாருங்க, ரெண்டு பேரும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நான் போய் நீங்க சாப்பிட்ட பில்லை கட்டிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். தேங்க்யூ சுப்பிரமணி. சுப்பிரமணி, நீ எதுக்கு வந்தா? சாப்பிடலையா? நான் எனக்கு தலைவலிக்குது, ஒரு காஃபி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். இப்ப காஃபி கூட குடிக்க விருப்பம் இல்ல, வீட்டுக்கு போலாம். நான் போய் பில்லை கட்டிட்டு வரேன். சரி சுப்பிரமணி, ரொம்ப தேங்க்யூ. ஏய் ஷில்பா, பாத்தியா? ஒன்னையால இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் மாவாட்டிருப்போம், பாத்திரம் தேய்ச்சிருப்போம். நம்மள கூட்டிட்டு போறதுக்கு ஆளே வந்திருக்காது. ஏதோ சுப்பிரமணிக்கு காப்பி குடிக்கணும்னு தோணுனதுனால நம்மள வந்து காப்பாத்திட்டா. இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி கூப்பிடுற வேலை வச்சுக்கிடாத. சரி அஞ்சலி, இனி கையில ரூபா இருந்தா மட்டும் நம்ம ஹோட்டலுக்கு வருவோம். ஷாட் மாடி ஒன்னையெல்லாம் ஒரு காலமும் தீர்த்துக்கவே முடியாது. அம்மா அம்மா அம்மா. ஏல அஞ்சலி, எங்க போயிட்டு வர? ஏல சிலுப்பா, எங்கல போனிய ரெண்டு பேரும்? கேக்குக்கு பதில சொல்லுங்களா, எங்க போயிட்டு வரியே? மா, இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. என்னது ஹோட்டலுக்கு போனாங்களா? ஏல அஞ்சலி, எதுக்கு ஹோட்டலுக்கு போனா? இந்த வீட்ல உனக்கு சோறு இல்லாம போயிட்டாக்கா? அம்மா, எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் சில்பா தான். அவ தான் என்னைய கூட்டிட்டு போனா. அவ கூப்பிட்டானே நீ பின்னாடியே போயிருவியாக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான்னு நினைப்பு இல்லையா? அது வந்தம்மா, உடனே வந்துடலான்னு நினைச்சேன். ஆனா அங்க டைம் ஆயிடுச்சு. ஏ சில்பா, என்னது இதெல்லாம்? நீ கேட்டது இல்லாம அஞ்சலி சேர்த்து கேட்கறியா? இப்ப எதுக்கு ஹோட்டலுக்கு பயணம் எடுத்து போனா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இருக்கத சாப்பிட்டு பழகுன்னு சொன்னேனா இல்லையா? அம்மா, வீட்ல குழம்பு இல்லல, பழைய குழம்பு தானே இருந்துச்சு. அதான் ஹோட்டலுக்கு போனேம்மா, ருசியா சாப்பிடலான்னு. ஓ, வாயில வந்து சுடுகு பேரா அள்ளி போடணும். அப்படி என்ன தீனி வேண்டி கிடக்கு உனக்கு? வீட்ல சோறு இல்லைன்னா ஒரு நாள் பட்டினி கிட. அது என்ன பயணம் எடுத்து ஹோட்டலுக்கு ஓடியது? ஹோட்டலுக்கு பச்சை பிள்ளையா நீ? அறிய வேண்டாம். நீ கேட்டது இல்லாம அஞ்சலி சேர்த்து கிடக்குறானே. ஏல, ஹோட்டலுக்கு பொம்பளை பிள்ளைகள் இப்படி போனதே தப்பு. சரி, பேட்டிய உடனே வர வேண்டியதானே? இவ்வளவு நேரம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க தோட்டத்துக்கு போன் போட்டு கேட்டு வீடு முழுக்க தேடிட்டு காண்மேனி இருக்கோம். பொம்பளை பிள்ளைகள் இப்படியா பண்ணியது? அம்மா, இவ காசு வச்சிருப்பான்னு நினைச்சிட்டு நான் இவ கூட சாப்பிட போயிட்டேன். அங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்ச உடனே இவ காசு இல்லைன்னு சொல்லிட்டா. நான் அஞ்சலி வச்சிருப்பான்னு நினைச்சிட்டு போனேன் பெரியம்மா. அவட்டே ரூபாய் இல்ல. வேற என்னெல்லாம் நடந்துச்சு? ரூபாய் எப்படி கேட்டீங்க? ரூபாய் இல்லனா மாவாட்டணும், பாத்திரம் தேய்க்கணும்னு அந்த ஹோட்டல்காரங்க சொன்னாங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா, என்ன செய்யறதுனே தெரியல. அந்த டைம்ல தான் சுப்பிரமணி வந்தான். அவன் தான் எங்களுக்கு பில்ல கட்டி கூட்டிட்டு வந்தான். ஏய்யா சுப்பிரமணி, அப்படியேயா? ஆமாம்மா, தலைவலிக்குதேன்னு காப்பி குடிக்கலாமேன்னு அங்க போனேன். அங்க பார்த்தா அஞ்சலி அக்காவும் சில்பாக்காவும் உட்காந்துருந்தாங்க. என்னன்னு விசாரிக்கும் போது தான் பில் கட்டக்கு ரூபாய் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் நானே பில் கட்டி கூட்டிட்டு வந்தேம்மா. எவ்வளவு பெரிய கேவலம் இது! பொம்பளை பிள்ளைகள் ஹோட்டலுக்கு போனதே அசிங்கம். இதெல்லாம் அங்க போய் உட்கார்ந்து தின்னுக்கியே. தின்னுட்டு ரூபா கட்டியதுக்கு பணம் இல்லாம நின்னு முழிச்சிருக்கியே. ஹோட்டலுக்கு வந்த ஆட்கள்லாம் உங்களை பார்த்து சிரிச்சிருக்கான். இந்த குடும்ப மானமே கப்பல்ல போயிருக்கான். அம்மா, யாரும் எங்களை பார்த்து சிரிக்கையில. நாங்க தனியா தான் ஒரு டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டோம். நல்ல வேளை சுப்பிரமணி வந்து பணம் கட்டிட்டான, மாவும் ஆட்டையில. இது அவனுக்கு பெருமையா? உன்னையெல்லாம் மாவாட்ட விட்டுருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஊர் ஊரா போய் சோறு திங்கணும்னு நினைக்காம இருப்ப. இந்த சுப்பிரமணி அங்க வந்ததே முதல் தப்பு. ஏல பத்ராலி, நீ எதுக்கு அப்படி சொல்லியா? அந்த நேரத்துல தெய்வம் அனுப்புன மாதிரி நம்ம சுப்பிரமணி போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு ரெண்டு பொம்பளை பிள்ளைகளையும். அதை நினைச்சு பெருமைப்படு. அவன் மட்டும் அங்க போவேன்னா குடும்ப மானமே கப்பல்ல போயிருக்கும். இப்படி பண்ணியிருக்காள்வல ரெண்டு பேரும் சேர்ந்து. நீ வீட்ல இவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைச்சு கொடுக்க வேண்டியதானே? அஞ்சலியும் சேத்துல இழுத்துட்டு போயிருக்கா. சரி, அங்கதான் கறி வைக்கலன்னா இங்கேயாவது வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதானே? எதுக்கு ஹோட்டலுக்கு போகணும்? கொழுப்புக்கா, உடம்பு முழுக்க கொழுப்பு ஏறிவே இருக்கு. கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறானே, ஏசம் வாங்காம இருக்கல, அதனால கொழுப்பு பிடிச்சு போச்சு உடம்பு முழுக்க. அதனாலதான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் மார்மாள வீட்ல இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னேன். அதுக்குள்ள இவளையும் கூட்டிட்டு பயணம் எடுத்து ஹோட்டலுக்கு போயிருக்கா பாருங்க. அதுவும் கையில ஒத்த பைசா இல்லாம. நெஞ்சு தைரியம் வர வர சிறுபாலுக்கு அதிகமாயி போச்சு. இவளெல்லாம்
ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஹோட்டலுக்கு போனாலும் ஹோட்டலுக்கு அங்கேயே பிடிச்சு வச்சு மாசக்கணக்குல வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த வீட்ல இருந்தாலும் யாரும் காப்பாத்த வர மாட்டான். ஏதோ சுப்பிரமணி அந்த பக்கம் அதிசயமா வந்திருக்காங்க போச்சியே. இல்லனா ஹோட்டல்லே கிடந்து மாவு அரைச்சிட்டு அதுலயே தானே கடந்திருக்கணும் வாழ்க்கை முழுக்க. அம்மா அப்படிலாம் இருக்க மாட்டோம்மா. யாருக்காவது போன் அடிச்சு சொல்லி இருப்போம். சொல்லியிருக்கணுமே. ஹோட்டலுக்கு வந்து அங்கேயே மிதிச்சு போட்டிருப்பேன். ஏல பத்திராளி நடந்து போச்சு என்ன விடு அந்த கதையை. நீ கோவப்படப்பட அவளுக்கு என்ன கொஞ்சம் இன்னொரு நாள் போலாமான்னு ஆசை வரும். இனிமையாவது சொல்லி வேலைவி வை. சொன்னா மட்டும் இது மாட்டுக்கு புரியுமா? சரியான சோத்து மாடு. வீட்டுக்கு வா மாடு உனக்கு இருக்கு. ஏல அஞ்சலி இந்த பழக்கம் உனக்கு எப்பத்துல இருந்து வந்துச்சு? ஒரு நாள் எங்கேயும் போக மாட்டேன்னு சிலுப்பா கூட சேர்ந்து சும்மா தான் சுத்திக்கிட்டு தெரியான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஹோட்டல் வரைக்கும் போயிட்டு சாப்பிடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு முன்னால எத்தனை தடவை போயிருக்கியே? ஆமா, ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிட மாட்டோம். ஏதாவது வாங்கிட்டு வந்து வச்சு தான் சாப்பிடுவோம். அது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். அப்படியே ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கினாலும் வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு தான் ஷில்பா ஹோட்டலுக்கு போலாமான்னு கூப்பிட்டா. சரி அவகிட்ட காசு இருக்கும் போல அதனால கூப்பிட்டியான்னு நினைச்சிட்டு நானும் பின்னாடியே போயிட்டேன். அவன் என்னடா நான் வச்சிருப்பேன்னு நினைச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டா. ரெண்டு பேர்ட்டையும் காசு இல்ல. நல்லா மாட்டிக்கிட்டோம். நல்ல வேலை சுப்பிரமணி வந்தா. இல்லனா என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோ எனக்கே தெரியலம்மா. இங்க பாருல அஞ்சலி, இதுக்கு மேல நீ சிலுப்பா கூட சேர்ந்துட்டு ஹோட்டலுக்கு போனே அங்க போனே இங்க போனே நீ எங்கேயும் போகக்கூடாது. போனான்னு கேள்விப்பட்ட உன் அண்ணன் மட்டும் சொல்லிவிடு. காலை முறிச்சு வீட்டுல போட்டு தான் தண்ணி ஊத்துவை. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது. வேணும்னா நீ லட்சுமணிகிட்ட கேட்க வேண்டியதானே, வாங்கிட்டு தர மாட்டானா? எதுக்கு ஹோட்டல் பக்கம் பொம்பளை பிள்ளைகள் போறியே? இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏதோ சுப்பிரமணி வந்ததுனால உங்களால காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். இல்லன்னா என்ன ஆயிருக்கும் நினைக்கும் போதே பயமா இருக்கு. இனி அங்கெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. என்ன போக மாட்டேமா. ஏ அஞ்சலி, எதுக்கு அந்த சில்பா கூட சேரியா? அவ கூட சேர்றதுனால தான் இந்த மாதிரி போய் மாட்டி விட்டுருக்கா. இதான் கூட நப்பு கேடா முடியும்னு சொல்லுவாவே. இதுக்கு மேலேயாவது அவ கூட சேர்றத முதல்ல நிறுத்து. அக்கா, ஷில்பாக்கு கல்யாணம் ஆக போதில்ல. அதான் அவ எங்க கூப்பிட்டாலும் நான் பின்னாடியே போயிருவேன். பின்னாடி போனதுனால இப்ப எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு பார்த்தால. போகல, இனி இந்த மாதிரிலாம் போக கூடாது அவ கூட. சரிக்கா. எல்லாரும் ஆசை அஞ்சலி உள்ள போறா, நீ கூட போ. அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி கொடு. சரிட்டே. ஏய்யா சுப்பிரமணி, ரொம்ப நன்றிப்பா. கடவுள் மாதிரி போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. இல்லன்னா ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிருப்பாளுவளோ. ரொம்ப நல்லது செஞ்சிருக்கா ஐயா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நான் நல்லவேளை அந்த பக்கம் போனதுனால அக்காங்களை பார்த்து கூட்டிட்டு வந்தேன். இனி எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அக்காங்க கிட்ட இனி அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லி வைங்க. ஒரு நாள் அஞ்சலி எந்த இடத்துக்கும் போக மாட்டா. எங்கோடி தான் சுத்திட்டு இருப்பா. இல்லன்னா தோட்டத்துக்கு போவா. இன்னைக்கு என்னமோ தெரியல, சிலுப்பா வீட்டுல சாப்பாடு இல்லைங்கனால கூட்டு போல. அதான் இவ்வளவு பேருக்கா. ஏனி போக விட மாட்டேன் சுப்பிரமணி. சரிம்மா. அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காவையா. நேத்து இந்த பக்கமே நீ வரலையே, என்னாச்சுப்பா? அம்மா, ஒரு சின்ன பிரச்சனையாயிடுச்சு. அண்ணா சொன்னாங்களா ஏதாவது? ஆமையா சொன்ன. பணத்தை காணுமாமே. எங்க வச்சா யார் எடுத்துட்டு போனா? அதான் தெரியலம்மா, யாரோ எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னே புரியல. அதனால தலைவலியில டீ குடிக்கலாமேன்னு போனேன். அதனால தான் அக்காங்களை பார்த்து கூட்டிட்டு வந்தேம்மா. சரிப்பா, அந்த ரூபாய் யார் தான் அப்படி எடுத்துட்டு போயிருப்பா? எனக்கும் அதான் தெரியலம்மா. ஒரு வாட்டி ஃபோன் பண்றதுக்காக வெளியே போனேன். பாத்ரூமுக்கும் போயிட்டு வந்தேன். அந்த கேப்ல தான் யாரோ வந்து எடுத்துட்டு போயிருக்காங்கம்மா. அது எப்படி அந்த கேப்ல வந்து எடுத்துட்டு போயிருப்பாவே? வாங்கிட்டானே பொறுப்பு இருக்கு. வாங்கிட்டதானே அந்த பீரோ சாவியா இருந்துச்சு. அது எப்படி நீ வெளிய போன கேப்ல பார்த்து வந்து பணத்தை எடுத்துட்டு அதே மாதிரி பீரோவை பூட்டி வச்சிட்டு சாவி அங்க போட்டுட்டு போயிருப்பாவே? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல சுப்பிரமணி. உண்மையை சொல்லு, நீ எங்க எடுத்து வச்சியோ? ஏல செல்லம்மா, நீ வாயை மூடிட்டு உள்ள போ. இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலை விடாண்டா. எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிடுவோம், லட்சுமணி பாத்துக்கிடுவான். நீ எதுவும் பேசக்கூடாது. நான் ஏமா பேசக்கூடாதுன்னா இந்த வீட்ல பிறந்த பிள்ளை நான் பேசக்கூடாது? இங்க பாருங்கம்மா, நீங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி திரியறியே, எல்லாருக்கும் சரக்கு கொடுக்கறியே. அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது. இங்க பாரு செல்லம்மா, இந்த ரெண்டு பிள்ளைகளும் அங்க திக்கு தசை தெரியாம நிக்கும் போது போய் ஹோட்டலுக்கு பில்ல கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான் சுப்பிரமணி. அவன் பணத்தெல்லாம் அவ்வளவு பெருசா நினைக்க பையன் கிடையாது. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் எடுத்திருக்க மாட்டான். அவன் சொன்ன மாதிரி அவன் வெளியே போனதை யாரோ பார்த்திருந்துதான் அந்த வேலை பார்த்திருக்காவே. ஆமா, 2 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கான். ஒரு ஹோட்டல்
வந்திருக்கேன். உள்ள போ செல்லமணி. எல்லாரையும் நம்புமா, உனக்கு கடைசியா தான் எல்லாம் தெரியும். ஏய்யா சுப்பிரமணி, செல்லமா பேசுன பத்தி எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதய்யா. அவ ஒரு விவரம் கெட்டவ, அந்த மாதிரி தான் பேசுவா. நான் உன்னைய நம்பியப்பா, யார் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி. அண்ணன் வந்த பிறகு நான் வந்து பேசியப்பா, எல்லாம் சரியாயிரும், நீ வருத்தப்படாத. சரிம்மா.